நெயில் எக்ஸ்டென்ஷன் vlog பார்க்கலாமா? இன்னையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேட்டூர் தான். லொக்கேஷனையும் ரீச் பண்ணியாச்சு. கிளைண்ட் வேற யாரும் இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்ட் தான். தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். தென் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வச்சுட்டேன். ஸோ தட் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெயில் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் அது லாங் ஸ்டேவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய பேசிக் ப்ரெப்பிங் மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸுமே ரொம்பவே கிளியராக இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அது லாங் ஸ்டேவாக இருக்காது. நெயில்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா டிப் கட்டர் வச்சு நான் எல்லா டிப்ஸையுமே ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். தென் அவங்க என்ன ரெக்குயர்மெண்ட்டான ஷேப் கேட்குறாங்களோ அந்த ஷேப்க்கு ஒரு ஃபிங்கராக நான் கட் பண்ணி ஃபைல் பண்ணி அந்த ஷேப்க்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறதுக்குமே ரொம்ப பொறுமை வேணும். ஸோ என்னோட பிரைட் ஆல்மோஸ்ட் டயர்ட் ஆகி தூங்கிட்டாங்க. ஒரு வழியாக நான் எல்லா ஃபிங்கருக்கும் எக்ஸ்டென்ஷன் வச்சு தென் பாலிஷும் அப்ளை பண்ணிட்டு ஹேண்ட்ஸ்க்கு ஃப்ளார்ஸ் கேட்டிருந்தாங்க. தென் லெக்ஸ்க்கு வெறும் ஜெல் பாலிஷ் மட்டும் கேட்டிருந்தாங்க. முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. டாட்டா.